செல்லும். நம்ம இதை விட பெருசா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த இடத்துல இதை பண்ணா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சொல்லிட்டு நம்ம கண்ணை மறைச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கூட்டிட்டு போய் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அதனால பேராசையை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா கோபம். 4வதா கோபம். நம்ம எந்த முடிவுகளை எடுத்தாலும் கொஞ்சம் அமைதியாக தான் எடுக்கணும். கோபத்தில் எடுக்கிற முடிவு கன்ஃபார்மாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால சில பல உறவுகள் நம்மளை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த உறவுகளால் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களோ இல்லை அவங்க மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகளே நம்மளை விட்டு போயிடும். இதனால நீங்க கோபத்தை விட்டுதான் ஆக வேண்டும். 5வதா ஆணவம். யார்கிட்ட பேசினாலும் நாம தான் ஹீரோ, பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு சின்ன பசங்க வந்து சொன்னா கூட அதுல என்ன இருக்குன்னு காது கொடுத்து கேட்கணும். யாரை விட நம்ம உயர்ந்தவரும் அல்ல, யாரை விட நம்ம தாழ்ந்தவரும் இல்லைன்ற இந்த எண்ணத்தை நம்ம மனசுகளை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் நம்ம கத்துக்கலாம். அவன் சின்னவனா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், அவன் படிக்காதவனா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், யாரிடம் வந்தாலும் கற்றுக்கலாம். ஆனா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆணவத்தோட மட்டும் இருக்காதீங்க. அதுக்கு அடுத்தபடியா பொறுமையின்மை. எதுக்குமே பொறுமையின்மை, அதாவது பொறுமையா இல்லாம எல்லாத்துக்கும் துருன்னு இருக்கிறது. ஒரு சவாலை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிக்கணும், பொறுமையா இருக்கணும்.